ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மாம் சீக்ரெட். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு டீ டைம் ஸ்நாக் ஆனியன் பக்கோடா. வாங்க அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகும். இந்த பக்கோடா செய்முறை ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸ், பேச்சுலர்ஸ் கூட இதை பண்ணலாம். ஒரு பவுலில் 2 பெரிய வெங்காயம் இப்படி நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 4 பச்சை மிளகாய் இதையும் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி இப்படி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 4 பல்லு பூண்டு தோலோட இப்படி ஒன்று பாதியாக நசுக்கி போட்டுக்கலாம். 4 ஈர்க்கு கருவேப்பிலை அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். டிஷ்க்கு தேவையான சால்ட், பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன், தனி மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன், காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு 1/2 கப், கடலை மாவு 1 கப். இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணீர் கலக்காமல் இப்படி ஒன்றா சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். வெங்காயத்தில் தண்ணி இருக்கும், ஸோ தண்ணி பார்த்து சேர்க்கணும். இதுக்கு இப்படி கலந்த பிறகு அதில் 2 ஸ்பூன் நல்லா சூடாக இருக்கிற எண்ணெய் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி கலந்து பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், இந்த பதத்துக்கு பிசைஞ்சால் போதும். ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இலகியும் இல்லாமல் இருக்கணும். இப்படி இருந்தால் தான் பக்கோடா நல்லா மொறுமொறுப்பாக வரும். இதை கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாம். ரொம்ப பெரிய பீஸாக போடாதீங்க, அப்புறம் வெளியில் வெந்திருக்க மாதிரி இருக்கும். உள்ள மாவும் வெங்காயமும் அப்படியே இருக்கும், சாப்பிடும்போது நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்னதாக கிள்ளி சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் சிம்மில் வச்சு இதை பொரிச்சிடுங்க. ஹை ஃப்ளேமில் இருந்ததுன்னா வெளியில் கலர் மாறி ஒரு மொறுன்னு தெரியும், உள்ளே வேகாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஈவனாக வேகணும்னா எண்ணெய் கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் இருந்தால் போதும். இப்படி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் நம்ம இதை வேறொரு பிளேட்க்கு மாற்றிக்கலாம். அதே எண்ணெயில் 4 ஈர்க்கு கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொரித்து எடுத்து இந்த பக்கோடாவோடு சேர்த்துக்கலாம். இது அந்த பக்கோடாவுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். நம்ம டீ கடை, ஹோட்டலில் சாப்பிட்ற பக்கோடா டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் நம்ம வீட்டில் செய்கிற இந்த பக்கோடாவிலையும் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்மளோட சூப்பரான மொறு ஆனியன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. ஒரு நல்ல மழை நாளில் ஒரு சூப்பரான மசாலா டீ, ஆனியன் பக்கோடா, மனசுக்கு பிடிச்ச இசை, இதோடு ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவலில் இருக்கும். ரொம்ப டேஸ்டியான இந்த பக்கோடாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நிஜமாகவே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களோட அபிப்பிராயத்தை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.